ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் எல்லாம். சில நேரங்களில் இந்த பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள மூலமாகவே நம்மளை ஒதுக்கி வைப்பான். எதுக்குன்னே தெரியாது, ரீசனே தெரியாமல் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுவாங்க, கோவப்படுவாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த நேரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க, உடனே ஏசப்பா கிட்ட ஓடி வந்துடுங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னுட்டு. தப்பு இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏசப்பா கிட்ட போய் சரண்டர் பண்ணிவிட்டு, ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் பண்ண தப்பு தான், நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தவறுகள்லேருந்து ஏசப்பா உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை மன்னிச்சு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவாங்க. ஒருவேளை தப்பு இல்லை அப்படின்னா அப்பவும் சந்தோஷப்படுங்க, ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க, அவர் பார்த்துக்கு ஓடி வந்துருங்க. அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்வார். பிசாசோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய சந்தோஷத்தை குலைச்சிடணும், உங்களை அழ வைக்கணும் அப்படிங்கிறது தான். அழக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் அழுதுறாம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக இருந்து பாருங்க. அதுதான் பிசாசுக்கு நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும். ஸோ பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, சந்தோஷமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்க, பிசாசை ஜெயிச்சிருங்க. தேங்க்யூ.